ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்கமிங்கில் வரக்கூடிய தமிழ் டப் அனிமேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங்கில் ஏகப்பட்ட தமிழ் டப் அனிமேஸ் வருது நண்பா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமேஸ் அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது மூலமா தினமும் போகிற அனிமே அப்டேட்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது மூலமா தினமும் போகிற அப்டேட்ஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராக பார்த்தா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன். ப்ரோ, நருட்டோ ஷிப்புடன் எப்போ வருதுன்னு சொல்லுவார். சரி, நருட்டோவில் என்ன விட இருக்குது, அதில் தான் இருக்கிற 220 எபிசோட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மறுபடியும் 220 எபிசோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பா. அதில் 3 சீசன்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரன்ச்சி ரோலில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் நண்பா, கிரன்ச்சி ரோலில் இப்போ நருட்டோவோட ஃபஸ்ட்டு 3 சீசன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ஸில். இதில் மொத்தமாக 63 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 63 எபிசோட்ஸுமே இப்போ கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கிரன்ச்சி ரோலில் போய்ட்டு நருட்டோவோட கிளாசிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நருட்டோ கிளாசிக்கை கிரன்ச்சி ரோலில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறதால நருட்டோ ஷிப்புடனுமே கிரன்ச்சி ரோலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிரன்ச்சி ரோலில் நருட்டோ ஷிப்புடன் வருது அப்படின்னா, நருட்டோ கிளாசிக்கில் இருக்கிற 220 எபிசோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா நருட்டோ ஷிப்புடனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற 220 எபிசோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நியூ எபிசோட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இப்போ சோனி ஐயில் நருட்டோ ஷிப்புடனை மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு 220 எபிசோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நியூ எபிசோட் சோனி ஐலையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ப்ரெடிக்ஷன் என்ன, எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரன்ச்சி ரோலில் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் சோனி ஐலையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதில் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நருட்டோ கிளாசிக்கை கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதால ஃபர்ஸ்ட் கிளாசிக்கில் இருக்கிற 220 எபிசோட்ஸ் அண்ட் நருட்டோ ஷிப்புடனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற 220 எபிசோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் கிரன்ச்சி ரோலில் நருட்டோ ஷிப்புடனோட நியூ எபிசோட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சோனி ஐ டிவி சேனலில் வந்து இப்போ 220 எபிசோட்ஸ் நருட்டோ ஷிப்புடனை ஃபர்ஸ்ட்லேருந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த 220 எபிசோட்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த நியூ எபிசோட்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் நண்பா. மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சும் ஆகும் நருட்டோ ஷிப்புடனோட நியூ எபிசோட்ஸ் வர்றதுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு நருட்டோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து வின் பிரேக்கரோட சீசன் 1. வின் பிரேக்கரோட சீசன் 2 வந்து கிரன்ச்சி ரோலில் அஃபிஷியலாக வரப்போகுது அப்படின்றத கிரன்ச்சி ரோலே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அவங்களோட ஸ்ப்ரிங் சீசன் லைனப்பில். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். ஸ்ப்ரிங் சீசன் லைனப்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஸ்ப்ரிங் சீசன்ஸில் என்னென்ன அனிமேஸ்லாம் தமிழ் டப்பில் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சீசன் 2 தான் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க, எப்படா சீசன் 1 டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம அதில் சொல்லியிருப்போம். நம்ம சொன்னது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையா கிரன்ச்சி ரோலுக்கு கேட்டுடுச்சு போல் இப்போ சீசன் 1ஐயுமே கொண்டு வரான் நண்பா. ஆமாம் நண்பா, நம்ம வின் பிரேக்கரோட சீசன் 1 வந்து இப்போ தமிழ் டப்பில் வரப்போகுது. அதுவும் தரமான தாறுமாறான டப்பிங்கில் வரப்போகுது. ஸோ எத்தனை பேர் வின் பிரேக்கரோட சீசன் 1 and 2க்கு தமிழ் டப்பில் பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் ஆனால் இப்போ இந்த வின் பிரேக்கர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின் பிரேக்கரோட சீசன் 2 இருக்குல்ல, அது இந்த மாதத்தோட கடைசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தோட கடைசியில் 27ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 27 அப்படின்னா 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் இப்போது சீசன் 1 வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் சீசன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சீசன் 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சீசன் 2 ஆன்கோயிங்கில் இருக்கும்போது சீசன் 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சீசன் 1 இருக்கிற எல்லா எபிசோடையுமே ஒரே நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி தான் ரிலீஸுமே பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4. டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 வந்து ஏற்கனவே கிரன்ச்சி ரோலில் வந்துருச்சு நண்பா. ஸோ இப்போ கோர் 1 மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கோர் 2ஐயுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4ல் இருக்கிற கோர் 2 வந்து வர ஜூலை மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதான். இது அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதுவும் கிரன்ச்சி ரோலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை நண்பா. பட் ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஜாப்பனீஸ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் வந்து இந்த டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4ல் இருக்கிற கோர் 2 ரிலீஸ் ஆகும்போது தமிழ் டப்புமே சேர்ந்து தான் ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தியமாக தெரில. சீசன் 3 பற்றின எந்த விதமான அப்டேட்டுமே இது வரைக்கும் இல்லை நண்பா.
ஸோ இதை தொடர்ந்து நாம் அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து ஹைக்யூ. இது வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லலை, பட் ஆனால் இப்போ ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது கன்ஃபார்ம் ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே நம்ம அப்டேட் பண்ணுறோம், இதுலேயுமே நம்ம யூடியூப்லேயுமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து ஒன் பஞ்ச் மேன். ஒன் பஞ்ச் மேன் வந்து இப்போது தமிழ் டப்பில் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. இது என்ன பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் கிரன்ச்சி ரோல் அப்படி இல்லைனா மூஸ் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயத்தில் அனிமி டைம்ஸ்லேயே கூட வரலாம். ஏன்னா இப்போ அவங்க தான் நிறைய அனிமீஸை தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து இப்போ ரீடப் அதிகமாக பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அனிமேஸ் வந்து இப்போ ரீடப்பில் வந்துகிட்டு இருக்கு நண்பா. ஷாங்க்ரிலா ஃப்ரான்டையர், அதே மாதிரி ஜுஜுட்சு கைசன்லாம் எதுக்கு அவங்க ரீடப் பண்ணுறாங்கன்னே தெரில. ஸோ அதே மாதிரி இப்போ ப்ளூ லாக் வந்து ரீடப்பில் வரப்போகுது, டாக்டர் ஸ்டோன் ரீடப்பில் வரப்போகுது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. இதெல்லாம் இருக்குது. இந்த ஒன் பஞ்ச் மேன் வந்து எப்போ தமிழ் டப்பில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் மே டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 பிளாட்ஃபார்மில் தான் மேக்ஸிமம் வரும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன் பஞ்ச் மேனோட டப்பிங்குமே சும்மா அது வேறு லெவலில் இருக்க போகுதாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன் பஞ்ச் மேனை நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அதே மாதிரி தரமான தமிழ் டப்பில் நீங்கள் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு அடுத்த அப்டேட்டை பாருங்கள். ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் தான் அடுத்த அப்டேட்டு. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் அனிமே வந்து ஏற்கனவே தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து வரப்போகுது நண்பா. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் மே மந்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூமர் கிடச்சிருக்குது. இதில் மொத்தமாக ஒரு 150 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. இப்போ மூஸ் இந்தியா வந்து இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட ஹிந்தி டப்பா உங்களோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மூஸ் இந்தியாவே இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது நண்பா. மூஸ் இந்தியா இது வரைக்கும் தமிழ் டப்பில் அனிமீஸ் எதையுமே ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் இப்போ வந்து தமிழ் டப்பில் இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை புதுசாக ரிலீஸ் பண்ணி அவங்களோட தமிழ் டப் அனிமீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா கிரன்ச்சி ரோலோ அப்படி இல்லைன்னா அனிமி டைம்ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து AOT, அட்டாக் ஆன் டைட்டன். அட்டாக் ஆன் டைட்டனில் இருக்கிற 4 சீசனில் இருக்கிற எல்லா எபிசோட்ஸுமே இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு நண்பா அனிமி டைம்ஸில். இந்த 4 சீசன்ஸோட ஃபஸ்ட் எபிசோட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சீசனோட ஃபஸ்ட் எபிசோட், செகண்ட் சீசனோட ஃபஸ்ட் எபிசோட், தேர்ட் சீசனோட ஃபஸ்ட் எபிசோட், ஃபோர்த்து சீசனோட ஃபஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீசனோட ஃபஸ்ட் எபிசோட்ஸுமே இப்போ ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது அனிமி டைம்ஸில். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இப்போ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அடுத்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் 39 rupees பே பண்ணி தான் பார்க்கணும். அதாவது அனிமி டைம்ஸுக்கு மட்டும் 39 rupees, ப்ரைம் வீடியோவுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது 70 rupees என்னமோ தெரில, 70 rupees 60 rupees தெரில. மொத்தமாக நீங்கள் 100 ரூபா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குது. இப்போ 4 சீசன்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அனிமி டைம்ஸில். பட் ஆனால் லாஸ்ட்டு அந்த 1 hour மூவி 2 இருக்கே, அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரமே அது வரப்போகுது நண்பா. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 2 weeksலேருந்து 1 monthக்குள்ளே இந்த 2 எபிசோட்ஸும் வந்துடும். ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நம்ம தமிழ் டப்பில் வரும்னு சொல்லிட்டு. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் எல்லா எபிசோட்ஸையுமே முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கல. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன் வந்ததை பற்றியும் அட்டாக் ஆன் டைட்டனோட தமிழ் டப் பற்றியும் உங்களுக்கு இருக்கிற தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மணிமே வந்து சின்சான் மூவி. சின்சானில் இருக்கிற மூவி த டைனோசர் டைரி வந்து தியேட்டரில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுது நண்பா. சென்னையில் இருக்கிற PVR தேட்டர்ஸில் வந்து இந்த சின்சான் த டைனோசர் மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா May 9 வந்து ரிலீஸ் ஆகுது நண்பா தமிழில், அதுவும் தியேட்டரில் ஒரு அனிமே மூவி வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ எத்தனை பேர் இந்த அனிமையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் சின்சானோட வாய்ஸு நம்ம தியேட்டரில் உட்காந்து கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கு இந்த அனிமைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மூவிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து இப்போ ஒரு சில அனிமீஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. அதெல்லாம் என்னென்ன அனிமீஸ் அப்படின்றத பார்ப்போம்.
அஸ் எ ரெயின்கர்னேட்டர் அப்பாரைசல் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி டைம்ஸில் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஏற்கனவே சீசன் 1 மட்டும் ரிலீஸ் ஆயிருந்த நிலையில் இப்போ சீசன் 2ல் இருக்கிற 12 எபிசோட்ஸுமே இப்போ அனிமி டைம்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. இதோட டப்பிங் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நண்பா. ஒரு தரமான டப்பிங், தமிழ் டப்பிங் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த அனிமையை தமிழ் டப்லேயே போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே, நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் கம்மிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அனிமி அலர்ட் கொடுத்துருந்தேன். புச்சிகிரி அப்படின்ற அனிமே தான் இப்போது தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் ஆகிருக்கு நண்பா. நம்ம கம்மிங் ஜோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த புச்சிகிரி அனிமே தமிழ் டப்பில் வந்துருச்சு. இந்த அனிமையில் மொத்தமாக ஒரு சீசனில் இருக்கிற 13 எபிசோட்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிரன்ச்சி ரோலில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ற 3 லாங்குவேஜஸில் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜஸில் போய்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அனிமே வந்து ஐ எம் லவ் வித் வில்னஸ் அப்படின்ற அனிமே தான். இந்த அனிமேல மொத்தமாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 12 எபிசோட்ஸுமே இப்போ கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது நண்பா. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராகவே இருக்கும் அனிமே. இந்த அனிமே வந்து கிரன்ச்சி ரோலில் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து ஐ கெட்டிங் டு மேரிட் ஐ மோஸ்ட் ஹேட் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமேயில் இருக்கிற எல்லா எபிசோட்ஸும், அதுக்கப்புறமா பாசிபிலிட்டி த கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற அனிமையில் இருக்கிற ஆல் எபிசோட்ஸும், ஜென்ஷு அனிமையில் இருக்கிற ஆல் எபிசோட்ஸ் எல்லாமே இப்போது வந்து கிரன்ச்சி ரோலில் வந்து அவைலபிளாக இருக்குது நண்பா. அதே மாதிரியே சோலோ லெவலிங்கில் இருக்கிற 12 எபிசோட்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது, அதுவும் கிரன்ச்சி ரோலில். இன்னும் ஒரு எபிசோட்ஸ் தான் நண்பா சோலோ லெவலிங்கில் பேலன்ஸ் இருக்குது. சோலோ லெவலிங்கோட சீசன் 2க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்க அண்ட் இப்போ முடிய போகிறத நினச்சி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா எப்படி அந்த அனிமே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, அந்த அனிமே பற்றின உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோலோ லெவலிங்கோட தமிழ் டப்புக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத 10 அவுட் ஆஃப் ரேட்டிங்கை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவுதான் நண்பா. உங்களுக்கு என்னென்ன அனிமேஸ்லாம் இப்போ அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த அனிமேஸில் நீங்கள் எந்தெந்த அனிமேஸ்க்கு ஈகராக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த அனிமேஸை நீங்கள் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ வேறு இன்னும் என்ன அனிமேஸ்லாம் தமிழ் டப்பில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நிறைய அனிமே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.